நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 2. ஆல்ரெடி நம்ம வந்து இயல் 1 பார்த்துட்டோம். இயல் 1ல் எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது இயல் 2 உயிரின் ஓசை. இதுலேயுமே 70+ பாயிண்ட்ஸ் முக்கியமானது கவர் பண்ணியிருக்கேன். இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அந்த 70+லேயே வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு புக் எடுத்து படித்தாலும் சரி, இல்லைன்னா இதையே இன்னொரு தடவை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து மெமரைஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறதா என் குரல் அப்படின்ற உரைநடையிலேருந்து ஆரம்பிப்போம். தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார். திருமூலர் எழுதிய நூல் திருமந்திரம். இதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கமும் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிற்கால ஔவையார் தன்னோட குரலில் வாயுதாரணை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த வரிகளில் சொல்லியிருக்காங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கில் இருந்து வீசும்போது கொண்டல், குளிர்ச்சி, மலைக்காற்று அப்படின்னு கொடுத்துருக்கேன். கிழக்கு அப்படின்னா குணக்கு அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது. கிழக்குலேருந்து வீசும்போது நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இதை மலைக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து குளிர்ச்சியோடு இருக்கும். மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கில் இருந்து வீசும்போது கோடை, வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று. மேற்குக்கு குடக்குன்னு ஒரு பெயர் இருக்குது. மேற்குலேருந்து வீசுறதுனால இதை நம்ம கோடைன்னு சொல்லுவோம். இதை வெப்பக்காற்றுன்னு சொல்லுவோம். வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கில் இருந்து வீசும்போது வாடைக்காற்று, பனிப்பகுதியில் இருந்து வீசுவதால் ஊதைக்காற்று. வடக்குக்கு வாடைன்னு ஒரு பெயர் இருக்குது. வடக்குலேருந்து வீசும்போது இதை வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம், ஊதைக்காற்றுன்னு சொல்லுவோம். தெற்கில் இருந்து வீசும்போது தென்றல் காற்று. தெற்கில் இருந்து வீசுறதுனால இது பேர் தென்றல் காற்று. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளங்கோவடிகள் எழுதிய நூல் சிலப்பதிகாரம். இதில் வண்டோடு புக்க மணவாய் தென்றல்ன்ற வரி இருக்கு. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாத தென்றல் விடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி நந்தமையும் நன்பெருனை நன்னதியும் சேர்பொறுப்பீர் செந்தமையின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல காற்றை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா பத்மகிரிநாத தென்றல் விடு தூதுன்ற ஒரு சிற்றிலக்கியம். இதில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் வரி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரிகால் பெருவளதானை புகழ்ந்து பாடிய பாடல். இது வந்து என்ன பாடல்? கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடல். இதை யார் பாடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியர். சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியர் வலின்ற ஒரு வார்த்தையில் காற்றை குறிப்பிட்டிருக்காங்க. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் தான் வந்து பருவக்காற்றோட பயனை உலகத்துக்கு உணர்த்திருக்காரு. ஜூன் முதல் செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் முதல் டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று. ஜூன்லேருந்து செப்டம்பரை தென்மேற்கு பருவக்காற்றுனும், அக்டோபர்லேருந்து டிசம்பரை வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறோம். இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கிறது. இந்தியாவோட முதுகெலும்பு எது அப்படின்னா அது வேளாண்மை. இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை தென்மேற்கு பருவக்காற்றை கொடுக்குது. வலிமிகின் வழி இல்லை. இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் வரி என்று ஐயூர் மூடவனார் சிறப்பித்துள்ளார். இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐயூர் மூடவனார். வலிமிகின் வழி இல்லை, இது வந்து ஒரு புறநானூற்று பாடல் வரி. இதை எழுதியது ஐயூர் மூடவனார். மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மதுரை இளநாகனார் தன்னோட புறநானூற்று பாடல் வரி மூலமாக கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு காற்றோட வேகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் இப்படின்றது ஒரு புதுமொழி. உலகுக்கு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். இந்தியாவில் தமிழகம் முதலிடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்திலையும் தமிழகம் முதல் இடத்திலையும் இருக்குது. உலகத்திலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2வது இடம் இந்தியா. உலகிலேயே அதிக மாசுபடும், அதாவது காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
மனிதன் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். மனிதன் உணவு இல்லாம 5 வாரமோ நீர் இல்லாம 5 நாளும் உயிர் வாழ முடியும். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள்ல 5வது இடம் பெறுவது காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு காற்று மாசுபாடுவதனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவதா ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்திருக்கு. காற்று மாசுபடுவதனால குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவதா ஐக்கிய நாடுகளோட சிறுவர் நிதியம் தெரிவிச்சிருக்கு. ஓசோன் படலம் கதிரவனிடம் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறது. ஓசோன் படலம் தான் கதிரவனிடம் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணா இருக்கு. ஜூன் 15 உலக காற்று நாள். ஜூன் 15 எனது உலக காற்று நாள். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரே ஒரு மூலக்கூறு ஓசோனோட 1,00,000 மூலக்கூறுகளை சிதைக்கும் ஆற்றல் கொண்டது. குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு பார்த்தோம்னா இது குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று. குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சுக்காற்று எதுன்னு பார்த்தோம்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். இப்போ ஹைட்ரோ கார்பன் யூஸ் பண்ணுறோம். மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல், பணக்கவலை, பய குழப்பம், மொட்டை மாடிதனி இரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில், மறுபடியும் தவறவிட்ட தாளாத தண்ணீரக்கம், இவையெல்லாம் எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாது இருந்து விட்டேன், புது கவிதைகளில் சிக்கி போனேன். இதை சொன்னது தேவக்கோட்டை வாமூர்த்தி. இதை சொன்னது யாரு? தேவக்கோட்டை வாமூர்த்தி. அடுத்து ஹிப்பாலஸ் பருவக்காற்றை பற்றி பார்ப்போம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க மாலுமி இருந்தாங்க. அவங்க அந்த பருவக்காற்றோட உதவியால் முசிறி துறைமுகத்தை சீக்கிரம் போய் செஞ்சாங்க. இந்த வழியிலேயே யவனர்களும் அதே மாதிரி முசிறி துறைமுகத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அதனால் அந்த பருவக்காற்றுக்கு ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. இதனால் யவன கடல் வணிகம் பெருகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தாய்லாந்து மன்னரோட முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவையும் திருப்பாவை பாடல்களையும் அவங்களோட தாய்மொழியில் எழுதி வச்சிருக்காங்க. இதை சொன்னது தனிநாயக அடிகள். எந்த நூல்னா ஒன்றே உலகம். அப்போ தனிநாயக அடிகள் எழுதிய நூல் எனது ஒன்றே உலகம். அடுத்து ஒரு செயல் பகுதி காற்றே வா. இதை எழுதியது பாரதியார். பாரதியோட வரிகள் ரொம்ப முக்கியன்றனால அந்த செயலை அப்படியே கொடுத்துருக்கேன். காற்றே வா, மரகந்த தோளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல் வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டீரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். இதை சொன்னது யாரு? பாரதியார். எந்த நூல்னா பாரதியார் கவிதைகள்ல. அடுத்து மயிலுறுத்து அப்படின்னா மயங்கசை. மயிலுறுத்து அப்படின்னா மயங்கசை. பிராணரசம் அப்படின்னா உயிர்வலி, அதாவது ஆக்சிஜன். பிராணரசம் அப்படின்னா உயிர்வலி, ஆக்சிஜன். லயத்துடன் அப்படின்னா சீராக. லயத்துடன் அப்படின்னா சீராக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சதும் தெரியாததும் சேர்ந்தே வரும். இவர் கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தன்மையையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இவருடைய நூல்கள் முக்கியமாக என்னென்ன பார்க்கணும்னா குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி. இவருடைய நூல்கள் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சுடி. இவர் இதழின் ஆசிரியரா இவர் எந்தெந்த இதழோட ஆசிரியராக இருந்தாருன்னு பார்த்தோம்னா இந்தியா சுதேசமித்திரன். இவர் எந்த இதழோட ஆசிரியராக இருந்தாருன்னா இந்தியா சுதேசமித்திரன். இவரை சிறப்பித்து பாடக்கூடிய வரிகள்
நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன். இந்த மாதிரி வரிகளில் பாரதியாரை பாராட்டுறாங்க. நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன். இவர் எட்டயபுர ஏந்தலாக அறியப்படுவர். எட்டயபுர ஏந்தலாக அறியப்படுபவர் யாருன்னு கேட்டால் அது பாரதியார். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் போஸ்ட் பொயட்ரி அல்லது ஃப்ரீ வேர்ஸ் என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, வசன கவிதையை தமிழில் பாரதியார் தான் அறிமுகப்படுத்தினார். உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்து பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையை புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. பாரதியார் அறிமுகப்படுத்தின அந்த வசன கவிதை தான் புதிய கவிதை வர காரணமாக இருந்துச்சு. அடுத்து பாரதியாரோட இன்னொரு வரிகள். திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட தீம் தருகிட, பக்க மலைகள் உடைத்து வெள்ளம் பாயுது பாயுது பாயுது, தாம் தருகிட தக்க ததிங்கிட தத்தோம், அண்டம் சாயுது சாயுது சாயுது, பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று, தக்க தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட. இந்த வரிகளை சொன்னது பாரதியார். அடுத்து இன்னொரு செயல் பகுதி, முல்லைப்பாட்டு. எழுதியது நப்பூதனார். முல்லைப்பாட்டை எழுதினது நப்பூதனார். சிறு தாம்பு தொடுத்து பசலை கன்றின் உறுதுயிர் அலமரல் நோக்கி, ஆயமகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கூர் கோவலர் பின்னின்று உயர்த்தர, இன்னே வருகுவர் தாயார் என்போல் நன்னார் நன்மொழி கேட்டனம். நப்பூதனார். இந்த வரிகளை சொன்னது நப்பூதனார். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நேமி சக்கரம். நேமி சக்கரம். கோடு மலை. கோடு மலை. கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல். நறுவி நறுமணமுடைய மலர்கள். நறுவி நறுமணமுடைய மலர்கள். தூவி 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 தூவி. விருச்சி நற்செயல். விருச்சி நற்செயல். சுவல் தோல். சுவல் தோல். இலக்கண குறிப்பு. மூதூர் இது ஒரு பண்பு தொகை. ஏன்னா இதை நம்ம எப்படி பிடிப்போம்? முதுமை கூட்டல் ஊர். முதுமை வந்திருக்கனால அது பண்பு தொகை. உறுதுயிர். உறுதுயிர்னு என்னது? வினை தொகை. கை தொழுது. கை தொழுது கையால் தொழுது. மூன்றாம் வேற்றுமை தொகை. இது என்னது? மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை. தடன் வந்திருக்கா? ஊரி சொல் தொடர். தடக்கை ஊரி சொல் தொடர். பகுபத உறுப்பிலக்கணம். பொறித்த. பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ. பொறி பகுதி. இத் சந்தி. இத் இறந்த கால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. விருச்சி. விருச்சினா என்னன்னா, ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர். அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும், தீமை ஒளியில் கூறின் தீதாய் முடியும் என்று கொள்வர். விருச்சி அப்படின்னா ஒரு செயல் எப்படி முடியுன்றத கெஸ் பண்ணுறதுக்காக பெண்கள் ஊர், அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஊர் பக்கத்துக்கு போய் தெய்வத்தை வணங்குவாங்க. அப்போது அங்கே ஒருத்தவங்க யாராவது பேசுகிறது நல்ல சொல்லாக இருந்தால் இவங்களுக்கு நல்லது நடக்கணும், தீய சொல்லாக இருந்தால் தீயது நடக்கணும் நடக்கும்னு நம்புவாங்க. அடுத்து முல்லை திணைக்குரிய திணைகள் பார்ப்போம். அதாவது முதற் பொருள், கருப்பொருள், உரிபொருள் பார்ப்போம். முதற் பொருள் இதுக்கு என்ன வரும்னா நிலம். நிலம்ல முல்லை நிலத்துக்குரியது காடும் காடு சார்ந்த இடமும். பொழுதுன்னு பார்த்தோம்னா பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு 2 இருக்கு. பெரும்பொழுதுன்னு பார்த்தோம்னா அது கார்காலம், ஆவணி புரட்டாசி. இதுவே சிறு பொழுதுனா மாலை. கருப்பொருள் முல்லை திணைக்குரிய கருப்பொருள்னு பார்த்தோம்னா நீரில் குறுஞ்சுனை நீர் காட்டாறு. நீரில் குறுஞ்சுனை நீர் காட்டாறு. மரம்னு பார்த்தா கொன்றை காயா குருத்தம். கொன்றை காயா குருத்தம். பூன்னு பார்த்தோம்னா முல்லை பிடவம் தோன்றிப்பூ. முல்லை பிடவம் தோன்றிப்பூ. உரிபொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல். முல்லைப்பாட்டுக்குரிய சிறு குறிப்பு. 10 பாட்டு நூல்களில் 1. இது 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. அதாவது முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூலில் 1. இதில் 103 அடிகள் இருக்குது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டிருக்கு. முல்லை நிலத்தை பற்றி சொல்லுது. அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அது முல்லைப்பாட்டு. இதை படைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா காவேரி பூம்பட்டினத்தை பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். இதை படைத்தவர் யாருன்னா காவேரி பட்டணத்து பொன்வணிகர் மகனார் நப்பூதனார். அடுத்து புயலே ஒரு தோணி. எழுதியது பா. சிங்காரம்.
புயலிலே ஒரு தோணியை எழுதினது பா சிங்காரம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் இருந்து தொடங்கியது. வட இந்தியாவில் பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு 2000லேருந்து பெயர் வைக்க ஆரம்பித்தாங்க. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர்லேருந்து புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுச்சு. இந்த பட்டியலில் கொடுத்த நாடுகள்னு பார்த்தோம்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. மொத்தம் 8 நாடு. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஷ்லி, ஜல், அதாவது 4 பூதங்களாகவும், கடைசியாக லெஹார், அதாவது அலை. இன்னும் வரவிருப்பவை மேக், சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. இதுவரைக்கும் இந்தியாவில் இந்த 64 பேர் பட்டியலில் இந்தியா கொடுத்த பெயர்னு பார்த்தோம்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல், லெஹார். இனிமேல் வரக்கூடியது மேக், சாகர், வாயு. இதில் கஜா அப்படின்ற ஒரு புயலோட பெயரை இலங்கை கொடுத்துருக்கு. பெய்டி அப்படின்ற புயல் பெயரை தாய்லாந்து தந்திருக்கு. இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமாக இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சூழ்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விலக்கமும் கூடு. வங்கக்கடலில் வீசும் புயலும், அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியா கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா வங்கக்கடல்ல வீசும் புயல், அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல், இது எல்லாமே இடம்புரி புயல். அதாவது வங்கக்கடலில் வீசும் புயல், அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல் வந்து இடம்புரி புயல். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடை ஹவாய் தீவு, இது எல்லாமே வந்து வலம்புரி புயல். ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரை ஹவாய் தீவு, இது வந்து வலம்புரி புயல். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் யாருன்னா காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ். காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இவர் 1835 இதை கண்டுபிடிச்சிருக்காரு. புயலோட இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இருவகை சுழற்சிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு. அடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி முதல் புதினம் புயலே ஒரு தோணி. இந்நூல் ஆசிரியர் பா சிங்காரம். இவருடைய காலம் 1920 1997. இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்காசியா போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி. இதை எழுதியது பா சிங்காரம். இவருடைய காலம் 1927 1997. அதாவது இவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது தென்கிழக்கு ஆசியாவில் போர் மூண்டுச்சு. அந்த சூழ்நிலையில் மலேசியாலையும் இந்தோனேஷியா பகுதிகளிலும் நிகழ்வதாக ஒரு கற்பனை படைப்பு தான் இந்த புதினம். இது வந்து எதில் இருக்குன்னா கடற்கூத்து அப்படின்ற ஒரு அத்தியாயத்தில் இருக்கு. அடுத்து பா சிங்காரத்தை பற்றி சில குறிப்பு. பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். பா சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியை சேர்ந்தவர்.
அதாவது இந்தோனேஷியாவில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து இந்தியாவுக்கு வந்ததுமே தினத்தந்தி அப்படின்ற நாளிதழில் பணி செஞ்சுருக்காரு. இவர் அன்னைக்கு இருக்க சூழ்நிலையிலேயே அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்கு கொடுத்துருக்காரு. பல்பலக பலவின் பயங்கிழி கொல்லி, இது வந்து ஒரு அகநானூற்று பாடல் வரி. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி, அந்த கொல்லின்றது வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம். கொல்லிமலை, அதை தான் வந்து கொல்லின்னு கொடுத்துருக்காங்க. கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் இருக்குது? நாமக்கல் மாவட்டம். இது எந்த நூலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க? அகநானூறில் காமிச்சிருக்காங்க. அடுத்து கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, கேப்டன் சொல்லுவோம். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, கேப்டன். தொங்கான் அப்படின்னா கப்பல், தொங்கான் அப்படின்னா கப்பல். பறவை மீன், அவுளியா மீன், இது வந்து ஒரு மீன் வகை. பறவை மீன், அவுளியா மீன்ன்றது மீன் வகை. பிளவான் அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். பிளவான் அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். தொகைநிலை தொடர்கள். சொற்றொடர் அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். சொற்றொடர் அப்படின்னா சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. எடுத்துக்காட்டு நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். தொகைநிலை தொடர் அப்படின்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொங்கி மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்களும் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். கரும்பு தின்றான் அப்படின்னு நம்ம வந்து நார்மலாக சொல்லுவோம். இதை வந்து எப்படி மீனிங் எடுத்துக்கணும்னா கரும்பை தின்றான், அதனால ஒரு உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இதுதான் வந்து தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. 6 வகை என்னன்னா வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகைக்கு எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். மதுரை சென்றார் அப்படின்னா இதை நம்ம எடுத்து போனால் மதுரைக்கு சென்றார். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சிருக்கு. வேற்றுமை உருபுன்னு பார்த்தோம்னா ஐ ஆள் கூ இன் அது கண். வேற்றுமை உருபு ஐ ஆள் கூ இன் அது கண். இது வந்து இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்து பொருள் உணர்த்துறதுனால இது வந்து வேற்றுமை தொகை. இதுலேயே வந்து உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு இருக்குது. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். தேர்ப்பாகன். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன். இந்த மாதிரி ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுவுமே வந்து ஒரு வேற்றுமை தொகை தான். தமிழ் தொண்டு, இன்னொரு எக்ஸாம்பிளில் தமிழ் தொண்டு கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு செய்யும் தொண்டு, இதில் வந்து உருபும் மறைஞ்சிருக்கு, அதோட பயனும் மறைஞ்சிருக்கு. தமிழுக்கு செய்யும் தொண்டு, இது வந்து என்னது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. இது வந்து 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்து வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. வீசு தென்றல், கொள் களிறு. இப்போ வந்து வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். முக்காலத்திலையும் அதே மாதிரி தான் கொள்கள் இருக்கும். இந்த மாதிரி முக்காலத்தையும் மறைச்சு வர்றதான் வந்து வினைத்தொகை. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்து சொற்களிடையே வினைத்தொகை அமையும். இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வினைப்பகுதி இருக்கு, அடுத்து ஒரு பெயர் சொல் இருக்கு. இதைத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல அமைகிறது தான் வந்து வினைத்தொகை. அடுத்து பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியானவற்றை உணர்த்தும் பண்பு பொருட்களுக்கும் நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். எக்ஸாம்பிள் பாருங்க. செங்காந்தள், இதுல வந்து செம்மை ஆகிய காந்தல், மையும் இருக்கு, ஆகியவும் மறைஞ்சு வந்திருக்கு. செங்காந்தள், செம்மை ஆகிய காந்தல். வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி, இதுல வந்து ஆன அப்படின்ற ஒரு உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. இன்மொழி, இனிமையான பொழி, இதுலயுமே வந்து மையும் ஆன அப்படின்ற உருவும் மறைஞ்சு வந்திருக்கு. இன்மொழி, இனிமையான மொழி. அடுத்து இருபெயரொட்ட பண்பு தொகை, அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொங்கி வருவது இருபெயரொட்ட பண்பு தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. மார்கழி திங்கள், சாரை பாம்பு. மார்கழி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மாசத்தையும், சாரை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பாம்பு வகையும் சொல்லி அதுக்கு அடுத்து வர்றது
பொதுவாக மாதம் குறிக்கிற திங்கள்ன்ற வார்த்தையும் பாம்பையும் குறிக்குது. இதைத்தான் சொல்லியிருக்காங்க. திங்கள் பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளது. இதுதான் எனது இரு பெயரொட்ட பண்பு தொகை. அடுத்து உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் அதாவது உவமேயத்துக்கும் இடையில் ஓம உருபு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு மலர் கை. இதை நம்ம எப்படி மீனிங் எடுத்துக்கணும்னா மலர் போன்ற கை. இதில் மலர்ன்றது உவமை, கையின்றது உவமேயம். அதாவது அதோட பொருள் இடையே போன்ற அப்படின்ற ஊம உருவம் மறைந்து வந்ததுனால இதை உவமை தொகை அப்படின்றது சொல்கிறோம். உண்மை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அண்ணன் தம்பி இருக்கு. அண்ணனும் தம்பியும் மறைஞ்சு வந்திருக்க, அதனால இது உண்மை தொகை. உண்மை தொகை எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எந்தெந்த தொடர்ந்து வரும்? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்ற பெயர்களை தொடர்ந்து அளவு பெயர்களை தொடர்ந்து வர்றதா உண்மை தொகை. எடுத்துக்காட்டு பாருங்க. அண்ணன் தம்பி தாய் செய். தாய் செய் எப்படி சொல்லுவோம்? தாயும் சேயும் அப்படின்னு பொருள் கொடுக்கும். அடுத்து அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார்னா நம்ம எப்படி யோசிக்கணும்? சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார்னா நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் தொகைநிலை தொடர் அல்லாது வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அப்படின்னு சொல்றாங்க. இது பேர் என்னது? அன்மொழி தொகை. அடுத்து மொழித்திறன் பயிற்சி. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். இந்த பாரதியாரோட வரிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. என்ன நயம் இருக்கு? மோனை எதுகை. மோனை எதுகை. அடுத்து ஒரு 3 செய்தி கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சரி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது உனக்கு பெருமையே இல்ல முதலிடம். அடுத்து காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். சரி. அப்ப என்ன சரி? 1, 3 சரி. செய்தி 1, 3 ஆகியன சரி. பாடியமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எதுன்னு கேட்டிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். அடுத்து பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம். பெரிய மீசை சிரித்தார்னா பெரிய மீசையை கொண்டவர் சிரித்தார் அப்படின்னு ஞாபகம் சொல்லணும். இதனால இது என்னது? அன்மொழி தொகை. பொறுத்துக. கொண்டல் அப்படின்னா அது கிழக்கு, கோடை அப்படின்னா அது மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு. அப்ப ஆன்சர் என்னது? 3142. அடுத்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்ட பொழிந்த தமிழ் மன்றமே. இதை சொன்னது யாரு? கவிஞர் கண்ணதாசன். இது ஒரு திரைப்பட பாடல் கூட. இது சொன்னது கவிஞர் கண்ணதாசன். அந்த இடம் காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். இதை சொன்னது யாரு? அப்துல் ரஹ்மான். அடுத்து பூக்களை பற்றி அரிய இலக்கிய செய்திகளை பார்ப்போம். பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியனவா இருக்கும் மலர்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலமலர், பலாமலர். பூ இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இது என்ன மலர்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஆலமலர், பலாமலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள். அதாவது மலர் இருக்கும், பெயர் இருக்கும், ஆனால் இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறது என்னது? சொல்லிமலர், பாங்கர் மலர். சொல்லிமலர், பாங்கர் மலர். அகவிதை முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. அகவிதை அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. அடுத்து பயன்பாடு, நாற்றம், மக்களது விருப்பில் இடம்பெறாமை,
பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்ட மலரின் சில எளியவை ஆகின்றன. அவையாவன அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. அதாவது நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியி பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை பறித்து உண்ணும். இலுப்பை பூக்கள் இனிப்பாக இருக்கும், அதனால கரடிகள் அதில் மரத்து மேலே ஏறி பறித்து உண்ணும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். அது என்னது? மூங்கில் அரிசி. மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதில் இருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். அது என்னது? மூங்கில் அரிசி. இந்த செய்திகள் எல்லாம் சொன்னது கோவை இளஞ்சேரன். கோவை இளஞ்சேரன். பாரதியாரோட வசன நிறைவுனை கொடுத்துருக்காங்க சிட்டுக்குருவியை பற்றி. சிறு தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்ந்த வயிர், கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்தில் ஆகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள், இத்தனைக்கும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியில் பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டில் 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இதை யாரை பற்றினா சிட்டுக்குருவியை பற்றி. யார் சொன்னது அப்படின்னா பாரதியார். ஸ்டார்ம் அப்படின்னா புயல். ஸ்டார்ம் அப்படின்னா புயல். லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று. டொர்னாடோ சூறாவளி. டொர்னாடோ சூறாவளி. சீ பிரீஸ் கடற்காற்று. சீ பிரீஸ் கடற்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று. டெம்பஸ்ட் பெருங்காற்று. வேர்ல்விண்ட் சுழல் காற்று. வேர்ல்விண்ட் சுழற்காற்று. நூல்களும் ஆசிரியரும். குயில்பாட்டு அப்படின்ற நூலை எழுதியது பாரதியார். குயில்பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல நூலை எழுதியது முகமது அலி. அதோ அந்த பறவை போல முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை நூலை எழுதினது எஸ் ராமகிருஷ்ணன். உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா இயலுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.